வழங்குவோர் சஃபா ஃபேஷன்ஸ், ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ், சிந்துபூந்தரை, திருநெல்வேலி ஜங்ஷன். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அறிஞர் அண்ணா அறக்கட்டளையின் சார்பில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. மேலகரம் பாலசுந்தரம் அவர்களால் உருவாக்கப்பட்டுள்ள அறிஞர் அண்ணா அறக்கட்டளையின் சார்பில் ஆண்டுதோறும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அண்ணா சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் இந்த வருடம் பேரறிஞர் அண்ணா அறக்கட்டளையின் சார்பில் நடைபெற்ற சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு தமிழ்துறை தலைவர் ஸ்டீபன் தலைமை தாங்கினார். தமிழ்துறை பேராசிரியர் ராமசாமி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் மாணிக்கம் அவர்கள் கலந்து கொண்டு அறிஞர் அண்ணா குறித்து சிறப்பு சொற்பொழிவு ஆற்றினார். நிறைவாக பேராசிரியர் ஆனந்தன் நன்றியுரை ஆற்றினார். அண்ணாவின் பெயரில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய ஆவு பாலசுந்தரம் அவர்களால் நிறுவப்பட்ட அறக்கட்டளை பொழிவு இப்போது நிகழ்கிறது. இந்த பொழிவிற்கு பேராசிரியர் மாணிக்கம் அவர்களை அழைத்தபோது அவர்கள் முதற்கொண்டு கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். பேராசிரியர் மாணிக்கம் அவர்கள் இந்த பகுதியில் நன்கு அறியப்படுகிறார். நடைமுறை தமிழ் இலக்கணம் என்று சொல்லக்கூடிய ஒரு எளிய புத்தகம், அதாவது பிழைக்கு தமிழை எழுதுவதற்கு இலக்கண பிழைகளை தவிர்ப்பதற்காக அவர் எழுதிய அந்த புத்தகம் பெரும்பாலும் அனைத்து கல்லூரிகளுடைய மாணவர்களுக்கும் நன்கு அறிவார். அதே போல தமிழுக்காக தொடர்ந்து இயக்கக்கூடிய ஒரு பேராசிரியர், இலவசமாகவே தமிழை கற்றுக் கொடுப்பது, பிழைக்கு தமிழ் எழுதுவதற்காக பயிற்சி வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறார். பேராசிரியர் லூர்து அவர்களுடைய மேற்பார்வையின் கீழ் முதல் மாணவராக அவர்களிடம் நினைவுபட்டத்தை வந்து பெற்றார். கட்டபொம்மன் கதைப்பாடல்கள் குறித்த அவருடைய ஆய்வு மிக முக்கியமான ஒரு ஆய்வு. குறைய ஒரு நாட்டார் வழக்கத்தில் புலம் சார்ந்ததாக இருந்தாலும் வரலாற்றோடு நெருங்கிய உறவுடையதாக அல்லது கட்டபொம்மன் பற்றி இதுவரையில் வெளியில் வராத பல உண்மைகளை கண்டுபிடித்து தரக்கூடிய, குறிப்பாக வாய்மொழி மரபு சார்ந்த வரலாற்றை வந்து வெளியிட்டு காட்டக்கூடிய ஒரு ஆய்வாக ஆய்வு. அது தொடர்பாகவே அவர் கட்டபொம்மன் குறித்து பல நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். ஆக இது போன்ற அவர் தன்னுடைய முனைவப்பட்ட ஆய்வில் நாட்டார் வழக்கத்தின் புலம் சார்ந்து இயங்கினாலும் தமிழில் புலத்தில், குறிப்பாக தமிழ் இலக்கண மரபில் அவருக்கு ஆழ்ந்த புலமை இருந்தது. அந்த புலமையை இப்போது அவர் இலவசமாக மாணவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதை தன்னுடைய வழக்கமாக வைத்திருக்கிறார். ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பல்கலைக்கழகத்தில் அண்ணா இருக்கை ஒன்று தொடங்கப்பட்டது. அதனுடைய முதல் வருகை பேராசிரியராக வேமாணிக்கம் அவர்கள் நியமிக்கப்பட்டார். ஏறக்குறைய ஒரு 8 மாதங்கள் அந்த இருக்கையில் பணியாற்றினார். அதன் பிறகு அந்த இருக்கை தற்காலிகமாக நடத்தப்பட்டது. அப்போது அவர் அண்ணாவை பற்றி நிறைய செய்திகள் வந்து சேகரித்தார்கள். அதை கூட அவர் நம்மோடு இன்னைக்கு வந்து பகிர்ந்து கொள்வார்கள். அந்த வகையில் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த அறக்கட்டளை பொழிவுக்கு வருகை கொண்டிருக்கிற பேராசிரியர் மாணிக்கம் அவர்களை தமிழ் துறை சார்பில் வருகை அதுபோல இந்த பொழிவுக்கு வருகை கொண்டிருக்கிற நம்முடைய துறை பேராசிரியர் பேராசிரியர் ராமசாமி, ஆனந்த், புஷ்பவதி, பேச்சி அம்மன், கண்ணபுரம் அவர்கள் மற்றும் தமிழியல் துறை சார்ந்த மாணவர்கள் அனைவரையும் நான் வருக வருகை என்று இந்த அறக்கட்டளை குறித்து நான் சில செய்திகளை மட்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்முடைய துறையில் இந்த பல்கலைக்கழகத்தில் அண்ணாவின் பெயரில் 2 அறக்கட்டளைகள் உள்ளன. ஒன்று வந்து அதை சுப்பிரமணியன் அவர்களால் நிறுவப்பட்ட ஒரு அறக்கட்டளை, அது பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. ஆவு பாலசுந்தரம் அவர்கள் மேலகரத்தை, தென்காசிக்கு அருகில் இருக்கக்கூடிய மேலகரத்தை சார்ந்த ஆவு பாலசுந்தரம் அவர்கள் மற்றொரு அறக்கட்டளை தமிழியல் துறையில் நிறுவினார். ஆண்டுதோறும் அண்ணாவை பற்றி இளம் தலைமுறையினருக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு அண்ணாவை பற்றிய செய்திகள், அவருடைய நற்பண்புகள் சென்றடைய வேண்டும் என்பதன் இந்த நோக்கத்தோடு அவர் நிறுவினார். அடிப்படையில் அவர் மின்வாரிய துறையில் ஒரு அலுவலக பணியாளராக
பணி செய்தார். தன்னுடைய ஓய்வூதிய பலனில் ரூபாய் 1,00,000 ரூபாயை இந்த அறக்கட்டளைக்காக அவர் வழங்கி இந்த அறக்கட்டளையை நிறுவியுள்ளார். இந்த மனசு அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் எளிதாக யாருக்கும் வரக்கூடியதில்லை. அவர் அண்ணா மீது கொண்டிருந்த பற்றின் காரணமாக இந்த செயலை வந்து அவர்கள் செய்தார். ஆக அண்ணாவினுடைய நற்பண்புகள், அண்ணாவினுடைய அந்த சிந்தனைகள் தொடர்ந்து ஒவ்வொரு தலைமுறைக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர் இந்த அறக்கட்டளை நிறுவினார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் அவர்கள் இயற்கை எழுதினார்கள். அதற்கு முன்னால் ஒவ்வொரு அறக்கட்டளை பொழிவின் போதும் அவர் இங்கு வருகை தருவார். வருகை தந்து நம்மோடு இருந்து பொழிவை முழுவதுமாக கவனித்து சில நேரங்களில் அவரும் நம்மோடு சில செய்திகளை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய வழக்கம் இருந்தார். அவரையும் இந்த நேரத்தில் நன்றியுடன் நினைவு கூர்ந்து இப்போது பொழிவை நிகழ்ந்த பேராசிரியர் மாணிக்கம் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறக்கட்டளை பொழிவில் இதற்கு முன்னர் ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன். அப்போது இந்த அறக்கட்டளை நிறுவிய பொதிகை மைந்தன் என்று சொல்லக்கூடிய ஆவு பாலசுப்ரமணியன் அவர்கள் வந்திருந்தார்கள். அது அந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம். அவருடைய எழுத்தும் பேச்சும் அப்படியே பார்த்து கேட்கின்றதை கேட்கவில்லையோ, ஆனால் பழமொழியாக சொல்வது மகிழி கேட்க நாகம் என்று சொல்லுவோம். அந்த அளவிற்கு அவரை பின்தொடர்ந்து அவருடைய பேச்சுகளை கேட்பது, விடியவரை காத்திருப்பது, நாகூர் அணிமாவனுடைய ஓடி வருகிறார் உதய சூரியன் சொன்னபோது அவர் ஓடி வருவார் அங்கிருந்து கூட்டத்திற்கு. அப்படியெல்லாம் கூட்டங்களை கேட்ட காலங்கள் எல்லாம் அவ்வாறு கவரப்பட்டவர்கள் ஒருவர் இவர் பாலசுப்ரமணியன் அவர்கள். இவ்வாறான சிறு சிறு வெளியீடுகளை அண்ணாவை பற்றி வந்து அவர் வெளியிட்டார். கடந்த கூட்டத்திலே அவர் உள்ளம் வந்து பேசிய செய்தி எனக்கு இப்போது நினைவு தருகிறது. இந்த அறக்கட்டளை பொழிவுக்கு நான் வருகின்றேன், அடுத்த அறக்கட்டளை பொழிவுக்கு வருவேன் என்பது தெரியவில்லை, என்னுடைய உடல்நலம் அந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போது கூட அவருடைய வாழ்வின் முழு குறிக்கோளும் இந்த அறக்கட்டளையில் தான் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். மனைவியை பற்றியும் மக்களை பற்றியும் மரணத்திலே வந்து கூட சிந்தனை இல்லை. ஆனால் அண்ணாவை பற்றிய சிந்தனை மட்டும்தான் அவருடைய உள்ளத்திலே தோன்றியது என்றால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அண்ணா தம்பி என்ற குடும்ப உறவு முறையான ஒரு வாழ்க்கையானது எந்த அரசியல் அகராதியிலையும் ஏற்படவில்லை. நாம் அண்ணாவினுடைய அரசியல் நாகரிகம் என்கின்ற அந்த செய்திகளை காண்பதற்கு முன்னால் இவற்றை நினைவு கொள்ள வேண்டும். இந்திய விடுதலை போராட்டம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியான போராட்டம் என்று சொன்னார். அதில் எந்த வகையிலையும் குறையாத இன்னொரு சமூக எழுச்சி புரட்சி போராட்டம் ஒன்று தெற்கே தொடங்கியது. அது பம்பாய் வரையில், அமெரிக்கா வரையில் சென்று அடைந்தது. அதுதான் திராவிட இயக்க போராட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்டம். அவர்கள் முன்வைத்த பல்வேறு செய்திகள் எல்லாம் இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். அண்ணா 15/9/1909 காஞ்சிமா நகரத்திலே வந்து பிறந்தார். கல்வியில் சிறந்த நகரம் காஞ்சிமா நகரம். அதற்கு பெருமை சேர்க்கக்கூடியவராக அவர் வழங்கினார். அவர் BA ஆனர்ஸ் அந்த நேரத்திலே படித்தார். சட்டக்கல்லூரியில் சேர்ந்த போது 3 நாள் மட்டுமே சட்டக்கல்லூரிக்கு சென்று அங்கே கட்டணம் செலுத்த வழி இல்லாததால் படிப்பை நிறுத்திவிட்டு ஆசிரியர் பணியிலே சேர்ந்தார். அதற்கு பிறகு பெரியாருடைய தெரிந்ததால் திராவிட இயக்கத்திலே ஈடுபட்டு தமிழகம் தமிழ் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து அவர் எடுத்து வந்த செய்திகள் எல்லாம் மக்களை சிந்திக்க செய்தது. 1949 பெரியாரோடு ஏற்பட்ட வேறு சில மாற்றங்களின் காரணமாக அரசியல் அதிகாரம் இருந்தால் ஏதேனும் செய்ய முடியுமா என்ற ஒரு எண்ணமானது சிலருடைய உள்ளத்திலே குடிகொண்டு இருந்த காரணத்தினால் அவர் அங்கிருந்து பிரிந்து தனியாக தொடங்கினார். 1967 ஏறத்தாழ 27 ஆண்டுகளுக்குரிய தன்னுடைய கடும் முயற்சியின் காரணமாக
அவர் தமிழகத்தினுடைய முதல் அமைச்சராக இந்த நாட்டிலே வந்து பொறுப்பேற்றார். 2 ஆண்டுகள் தான் அந்த பொறுப்பிலே அவர் தீர்க்க முடிந்தது. அதற்கு பின்னர் தமிழகத்தில் மறைந்த எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு அவரே சொன்னார், என்னுடைய மறைவை நினைத்து நீங்கள் வடிக்கக்கூடிய கண்ணீர் தான் எனக்கு தரக்கூடிய பெரிய பைசாக இருக்கும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அலையை, துக்க அலையை தமிழ்நாடானது காண முடிந்தது. இவ்வளவு பெரிய ஒரு சாதனைகளை எல்லாரும் இப்போது அண்ணா என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய நிலைகளை தான் இளைய தலைமுறையில் இருக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான காரணம் தமிழகத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. அண்ணா தோன்றுவதற்கு முன்னர் வரையில் மேடையிலே தமிழிலே பேசினால் அது வந்து தரமா குறைந்தது என்று எண்ணியிருந்தார்கள். ஆங்கிலத்தில் பேசுவதை பெருமை என்று எண்ணியிருந்த காலத்தில் ஆங்கிலம் தெரிந்திருந்தாலும் தமிழில் பேசினால்தான் அவருக்கு சிறப்பு என்ற நிலையை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா. தான் மட்டுமல்லாமல் சாதாரண மக்களையும் எழுதவும் பேசவும் தூண்டியவர். ஏடா தம்பி, எடுடா பேனா, கத்தியை தீட்டாதே, புத்தியை தீட்டு என்று சொன்னவர். கேடு இருந்தால் கரைந்து ஏறி, குப்பை இருந்தால் கூட்டி தள்ளு, இழிவு இருந்தால் எடுத்து ஏறி, தீமை இருந்தால் தீயிடு என்று சொல்லி பேனாவை எடுத்தவர்கள் எந்த லட்சியத்திற்காக, எந்த நோக்கத்திற்காக எழுத வேண்டும் என்பதையும் எடுத்து சொன்னவர் அவர் அண்ணா. அதாவது புழுவினுடைய உடலிலே கூட புலியின் ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய அளவுக்கு அவருடைய எழுத்தும் பேச்சும் அமைந்திருந்தது. தமிழ்நாடு தமிழர் களை நிரம்பிய கழனியாக வயலாக, களை நிரம்பிய வயலாக, சேறு நிரம்பிய குளமாக, கரைவழிந்த ஆடையாக இருக்கின்றது. இதை எடுத்து பேச உங்களுக்கு தைரியம் இல்லையா? இதை கேட்பதற்கு உங்களுக்கு துணிவு இல்லையா? இது உன் கடமை அல்லவா என்று நேரடியாக இருக்கின்ற கூட்டத்தை பார்த்து பேசுகின்ற நேரத்தில் ஒவ்வொருவரும் தனக்கு இந்த கடமை இருப்பதை போல பேச தொடங்கினார்கள், எழுத தொடங்கினார்கள். தமிழகத்திலே இருக்கக்கூடிய முடிநிறுத்தும் நிலையங்கள் எல்லாம், தமிழகத்திலே இருந்த மிதிவண்டி சைக்கிள் கடைகள் முழுவதும், தமிழகத்திலே இருந்த சலவை கடைகள் முழுவதும், தமிழகத்தில் இருந்த தேநீர் கடைகள் முழுவதும் ஒரு கருத்து அரங்கங்களாக மாறிய நிலைமையை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா. ஒவ்வொருவருடைய கையிலையும் காஞ்சி போர்வாலின் ஏதேனும் ஒரு திராவிட இயக்க பத்திரிகையை வைத்துக் கொண்டு விவாதங்களை நடத்தி கொண்டு இருக்க செய்தவர் பேரறிஞர் அண்ணா என்பதை பார்க்க வேண்டும். 7ஆவது வகுப்பு 8ஆவது வகுப்பு படித்தவர்கள் கூட அண்ணாவினுடைய அந்த எதுகை மோனையான தமிழ் பேச்சுக்களை கேட்டு அதே போலவே பேசுவார்கள். ஏன்னா அண்ணா வந்து சர்வசாதாரணமாக அதெல்லாம் நினைத்து கொண்டு பேசுறது இல்லையா? காலை கதிரவன், மாலை மதியம், ஆடின பூங்கொடி, பாடின வருவி, துணிக வெள்ளிவி, பேசின புறாக்கள், இதெல்லாம் அவருக்கு சர்வசாதாரணமாக அவருடைய கலை. அது ஒரு தனி செய்தியாக பார்க்க வேண்டும். அதாவது தமிழ் இலக்கிய வரலாற்றில் திராவிட இயக்கத்தினால் ஏற்பட்ட மறுமலர்ச்சி, மொழி நடை, மொழியினுடைய மாற்றங்கள், சிந்தனைகள், மக்களுடைய கருத்தியல் தொடர்பான சிந்தனைகள் எவ்வாறு ஏற்பட்டன என்பதெல்லாம் பார்ப்பதற்கு எண்ணற்ற நிகழ்வுகள் உள்ளன. நம்முடைய துறை தலைவர் குறிப்பிட்டதை போல இங்கு அண்ணா இருக்கை என்பதற்கு தொடங்கி அதற்கான வரைவு திட்டத்தை நீங்கள் திட்டமிட வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள். நான் எந்த விதமான பொருள் வருவாயையும் எதிர்பாராமல் 6 மாதம் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டுதான் இங்கே வந்தேன். அதற்கு பிறகு செயல் என்று வந்த பிறகு அதற்கான ஊதியங்களை பெறுவது என்று நான் எனக்குள்ளேயே ஒரு திட்டம் வைத்திருந்தேன். ஏனென்றால் இன்னொரு சொல்லியிருந்தேன், இன்னொன்று நேர்முக தேர்வெல்லாம் வர முடியாது, அதுக்கெல்லாம் ஆள் பார்க்க முடியாது, நேர்முகத்தால் பார்க்கிறேன் என்று சொல்லிதான் இங்கு வந்தேன். திட்ட வரைவுகள் செய்யப்பட்டன. ஆனால் பொருள் அரசியல் ஒதுக்காத காரணத்தினால் அது செயல்படவில்லை. ஆனால் செய்வதற்கு இன்னும் உள்ளன. நம்முடைய பேராசிரியர் என்னிடம் சொன்னார், கருத்தரங்கங்களிலே கிடைக்கக்கூடிய செய்திகளை பல மாதங்கள் என்ன தலைப்பில் நான் செய்வது, என் தலைப்பு கிடைக்கிறது. நீங்கள் கேட்கக்கூடிய கருத்தரங்களிலேயே பொறிகள் வருவது. நம்முடைய ஸ்டீவன் அவர்கள் எஃப்இல் படித்து முடித்த உடனேயே மைசூரில் நடந்த ஒரு கருத்தரங்கத்தில் அங்கே ஒருவர் பேசிய தமிழ் இந்தியாவில் எல்லாரும் எச்சு துப்புகிறார்களே,
வேறு எங்கும் இந்த மாதிரி இல்லையே என்று சொன்ன ஒரு செய்தியை வைத்துக் கொண்டு இன்று வரையில் அதை பற்றி தரவுகளை சேகரித்து அது ஒரு சிறந்த கட்டுரையாக மாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அதுபோல பார்க்க வேண்டும். ஆக அங்கு இந்த மாதிரியாக இன்னும் செய்வதற்கு நிறைய செய்திகள் உள்ளன, பல திட்டங்கள் வரைவு செய்யப்பட்டன. ஆனால் அவையெல்லாம் நிறைவேறவில்லை என்றாலும் நாம் இருந்தோம் போனோம் என்று இருக்கக்கூடாது என்பதற்காக முதலில் நாங்கள் சொன்னது உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு அண்ணாவினுடைய வாழ்க்கை வரலாறு தெரிய வேண்டும். இதற்கு தமிழக சுற்றுலா வாரியமானது ஒரு சிறு வெளியீடு செய்திருக்கின்றது. அதை விரிவாக நாம் ஒரு கட்டுரையோடு செய்யலாம் என்று திட்டம் வகுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அண்ணா ஒருவர்தான் மொழியை படிப்பது என்றால் என்ன, மொழி வழி படிப்பது என்றால் என்ன, ஆட்சி மொழி என்றால் என்ன என்பதில் வரையறையான தெளிவான சிந்தனையோடு பேசிக்கொண்டு இருந்தார். எனவே நாம் அந்த அடிப்படையில் அண்ணாவினுடைய கருத்துக்களை 3 நூல்களாக வெளியிட வேண்டும் என்பதும் ஒரு திட்டமாக இருந்தது. நிறைவேற்ற முடியவில்லை என்றாலும் கூட இருந்தோ போனோம் என்று இல்லாமல் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதுதான் அண்ணாவின் வாழ்க்கை குறிப்பு என்ற இந்த சிறிய வெளியீடு மாணவர்களுக்கெல்லாம் இலவசமாக வழங்கப்பட்டது. இதுல என்னுடைய தொடக்கத்தில் என்னுடைய கட்டுரையும் அதற்கு பிறகு அந்த குறிப்புகள். அதனை அடுத்து தமிழை ஒரு பாடமாக ஏன் படிக்க வேண்டும் என்ற ஒரு புத்தகம். அது தாய் மொழியை படிப்பது என்பது வேறு என்பதில் இன்னும் 2 நூல்கள். அதுபோல இலக்கணம் என்பது அண்ணா சொல்வார். தொல்காப்பியத்தை பற்றி பெரிதாக பேசுகிறார்கள். அவர் யாரும் சிந்திக்காத வகையில ஐம்பூதங்களின் கலவையால் இந்த உலகம் உருவாகியது என்று சொன்னாராம். கடவுளையே கருப்புரையிலே அழைத்துவிட்டாராம். பொருளதிகாரம் என்பது யாரும் சொல்லாததாம். இப்படியெல்லாம் தமிழ் பண்டிதர்கள் பேசிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் தொல்காப்பியமானது எளிமையான வகையில் மக்களுடைய மடியிலே சென்று சேர வேண்டும், குழந்தையாக அவர்கள் எடுத்து அவற்றை எழுத வேண்டும் என்று மக்கள் மத்தியில் இலக்கணம் செல்ல வேண்டும் என்று அவர் பேசினார். அந்த அடிப்படையில தான் இந்த நடைமுறை தமிழ் இலக்கணம் என்ற செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இன்றைக்கு என்ன நினைக்கின்றார்கள் என்றால் அண்ணா என்ற ஒரு சகாப்தம் முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அல்ல. ஆனால் இன்னும் தொடர்ச்சியாக அவர் சொன்ன பல செய்திகள் அன்றைக்கே பணத்தோட்டத்தில் எழுதினார். தமிழகம் என்பது எல்லா விதமான நச்சு பொருட்களையும் இங்கே கொட்டிவிட்டு சொல்லிக் கொள்வதற்குண்டான தொழில் தான் நடக்கின்றது. யார் அதை பேசவில்லை. நீங்க சாயப்பட்டறை முழுவதும் தமிழ்நாட்டில், ஆனால் நெசவு செய்யக்கூடிய ஸ்பின்னிங் மில் முழுவதும் பம்பாயில் இருக்கின்றது. தோல் பதனிடுவது தமிழ்நாட்டில், ஆனால் தோல் பொருள் செய்வதெல்லாம் பம்பாயில் இருக்கின்றது. என்ற குறைகளை எல்லாம் சொன்னாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கைராட்டையை வேகமாக சுற்றி கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் பம்பாயில் பார்த்தால் எல்லா ஸ்பின்னிங் மில்லும் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. இவன் என்றைக்கு இந்த பொருளாதாரத்தில் வளர முடியும்? இப்படிப்பட்ட ஒரு புதுமையான சிந்தனைகளை தமிழகத்திலே அவர் பேசினார். சாதாரண மக்களையும் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் வைத்திருப்பார். அவர் மேடையில் ஏற்ற உடனே பேசுவார். வாராண்ட தமிழகத்தில் வாசனை முழக்கமாக போராட புறப்பட்ட புத்துலக தமிழரின் புரட்சி படைப்பாக, இயற்கை சட்டமாக, எளிரார்ந்த கருத்து பெட்டமாக விளங்கும் திருக்குறளின் திருவள்ளுவர் இது பேச ஆரம்பிப்பாங்க. இது அந்த நேரத்தில் இப்போதும் அப்படி பேசுவது ஒரு செயற்கை தன்மையாகிவிட்டது. இவங்க என்ன படித்திருக்கிறாங்க? 6வது 7வது. அப்ப அந்த அண்ணாவுடைய பேச்சை கேட்டு அத்தனை இன்னும் சிலர் அவர் மாதிரி அவர் பொடி போட்டதுனால குரல் கொஞ்சம் கரெக்ட் குரலாக இருக்கும். இவர்கள் அதே பாணியில தன்னுடைய தோட்டையை மாற்றிக்கொண்டு பேசக்கூடிய ஒரு நிலையானது தமிழகத்திலே உருவாகியது. மிகப்பெரிய ஒரு தமிழ் புரட்சியை அவர் ஏற்படுத்தினார். பல சொற்கள் இல்லையா, அதாவது சட்ட பேரவைன்னு கூட சொல்றத, சபை என்ற சொல்லை அவை என்று மாற்றினார். மேலவை, சட்டப்பேரவை, அவை, அவையினுடைய பேரவை, தலைவர், தலைவர், அதற்கு முன்னால் அக்ராசனர் அவர்களே என்றுதான் பேச்சு தொடங்குவாங்க. தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே என்றெல்லாம் இந்த இனி தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொற்களை மேடையில பயன்படுத்துவது, ஊர் பெயர்களை எல்லாம் தமிழ் பெயர்களாக சொல்லுவது. அவரே சொல்றார், நான் கல்கத்தா சென்றிருந்தேன், அங்கே விடும்பா பெயர்ல தெருக்கள் இருக்கின்றன, ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழ் அறிஞர்கள் பெயர்களிலே பெயர்கள் இல்லை என்று சொன்னார். அதுபோல இந்த கோயில்களுடைய பெயர்களை எல்லாம் அருமையான தமிழ் பெயராக மீனாட்சியை அங்கையர் கண்ணி என்று எல்லாம் மாற்றி இந்த இயக்கமானது எங்கும் அவர் கொண்டு வந்தார். உலக தமிழ் மாநாட்டில் அறிஞர்களுக்கு அவர் மீது ஒரு வருத்தம் வந்தது. கருத்தரங்கு மட்டும்தான் நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்
எப்போது சொன்னார் அல்லவா, தமிழ் மொழியானது மக்களிடம் செல்ல வேண்டும் என்று. அதற்காக ஒரு நிகழ்ச்சியையும் ஏற்படுத்தினார். சங்க இலக்கிய காட்சிகளை எல்லாம் அவர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு பாணியையும் கையாண்டார். திருவள்ளுவரை மக்கள் மத்தியில் கொண்டு சென்ற பெருமை பேரறிஞர் அண்ணாவிற்கு உண்டு. அவருடைய இயக்கமும் தொடர்ந்து பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். 3 இருக்கைகளை அந்த நேரத்தில் அவர் ஏற்பாடு செய்தார். பேருந்துகளில் திருக்குறள் கண்டிப்பாக எழுதி போட வேண்டும் என்ற ஒரு செய்தியும் சொல்லப்பட்டது. சட்டமன்றத்திலே சட்டமன்ற கூட்டம் தொடங்கும் பொழுது திருக்குறளை சொல்லி அந்த கூட்டமானது தொடங்கப்பட வேண்டும் என்ற செய்தியை கொண்டு வந்தப்பட்டது. கவர்னர் தன்னுடைய உரையை முடித்தவர். கவர்னர் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆளுநர் என்ற சொல் அவர் அண்ணா ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் ஏற்பட்டது. வணக்கம் என்று கடைசியில அந்த கவர்னருக்கு தமிழ் தெரிந்தாலும் தெரியவில்லை என்றாலும் வணக்கம் என்று சொல்லி தன்னுடைய கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்ற நிகழ்வையும் கொண்டு வந்தவர்கள் அவர்கள்தான். இந்த வகையில தமிழ்நாடு, தமிழ் நாகரிகம், பண்பாடு இவற்றையெல்லாம் மேலெடுத்து வர வேண்டும் என்ற நிலையில சென்னையில தமிழ் அறிஞர்களுக்கு சிலைகள் வைக்கப்பட்டன. இதெல்லாம் அவருடைய காலத்தில் தான். இந்த சிலைகள் வைப்பதை கூட குறை சொல்லி பேசினார்கள். அடையாளப்படுத்துவது என்பது உலகமெங்கிலும் இல்லை ஒரு நிலைமை. அதுவாறு அடையாளப்படுத்துவது ஓவியம் மூலமாகவும் சிற்பம் மூலமாகவும் அடையாளப்படுத்துவது என்பது காலம் காலமாக இருந்த ஒன்றை மீட்டு எடுத்து வந்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இத்தகைய மாபெரும் வெற்றிக்கெல்லாம் காரணமாக இருந்தது அவருடைய நாகரிகம், பண்பாடு என்பது. இன்று நாம் அண்ணாவுடைய அரசியல் நாகரிகம் என்பதை பற்றி பேசலாம் என்று நான் விருப்பப்பட்டேன். ஏனென்றால் இன்று நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் பேசக்கூடிய பேச்சுகள் இவற்றையெல்லாம் நீங்கள் பத்திரிகைகளை பார்த்திருப்பீர்கள். அது தொடர்பாக நடந்த நிகழ்வுகளையும் நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தலைமையிலே இருக்கக்கூடியவர்கள், மேலே இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறு நடந்தால் அவரை பின்பற்றி அவருடைய தொண்டர்களும் மக்களும் இருப்பார்கள் என்பதை கூட உணராமல் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் அண்ணா தன்னுடைய அரசியல் வாழ்வில் எவ்வாறு ஒரு நாகரிக தன்மையோடு நடந்து கொண்டார் என்பதற்கான சில சான்றுகளை அவற்றில் சிலவற்றை நீங்கள் அறிந்து கூட இருக்கலாம். ஆனாலும் கூட திரும்ப சில செய்திகளை நாம் நினைவுபடுத்த வேண்டும், மற்றவர்களிடம் சொல்லுதல் வேண்டும் என்ற அடிப்படையில் அவற்றை நான் இங்கு பேசலாம் என்று நினைக்கிறேன். அரசியல் நாகரிகம், நாகரிகம் தான், நாகரீகம்லாம் கிடையாது. தேசியம் நிறைய பேர் எழுதுறாங்க. ஆன்மீகம், பேரூந்து, வீரவாதம் எல்லாம் கிடையாது. அவரெல்லாம் தொழிலிலேயே வைத்துக் கொள்ளலாம். அவர்களை ரொம்ப நீக்க வேண்டிய தேவையில்லை. அந்த அடிப்படையில இந்த நாகரிகம் என்ற சொல்லை வள்ளுவர் பெருந்தகை கையாளுகின்றார். தெரியும் உங்களுக்கு. பயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம். நாகரிகம், பண்பாடு நிறைய 2 சொல்லையும் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதிலே நாகரிகம் என்று சொல்லக்கூடியது ஒரு தனிப்பட்ட மனிதன் ஒரு நேரத்தில் செயல்படக்கூடிய செயல். நேரடியாக இந்த திருக்குறளுக்கு பொருள் பார்ப்பமையானால் நஞ்சை கொடுத்தாலும் கூட பெயர்கண்டும் நஞ்சை ஒருவன் வைக்கின்றான் என்பதை கண்ணால் கண்ட போதும் அதனை உண்ணுவது என்பது நேரடியான பொருளாக இல்லை. நஞ்சை இடுவது போன்ற ஒரு செயலை செய்தாலும் சொல்லை சொன்னாலும் நாம் என்ன செய்வது, அவற்றை பொறுத்து கொள்ளுவது என்பதுதான் இந்த ஒரு நாகரிகமான ஒரு தன்மை. அண்ணா எனக்கு பிடித்த வரிகள் என்று சில வரிகளை சொல்கிறார். அந்த வரிகளில் அவர் சொல்லுவது என்னன்னா, இந்த பொறுமை என்பதைத்தான் அவர் சொல்றார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் என்பது எனக்கு மிக விருப்பமானது. 2வது செய்தியானது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல். ஏன்னா அவருடைய உள்ளத்திலிருந்து வந்த சொல் என்ன, மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் வணக்கம் என்று ஒருவர் சொல்ல வேண்டுமானால் இந்த 2 குறளும் அவருடைய உள்ளத்திலே தேங்கி நின்றால்தான் சொல்ல முடியும். அதாவது நம்முடைய இலக்கியத்தை கற்று அதனை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர், குறிப்பாக திருக்குறளின்படி வாழ வேண்டும் என்று நினைத்தவர் பேரறிஞர். எனவேதான் அவர் எல்லாருடைய உள்ளத்திலேயும் அவர் தங்கி இருந்தார். மற்ற தலைவர்களை விட அவர் தனித்தன்மை உடையவராக விளங்கியதற்கும் காரணம் அவருடைய எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவரை பாராட்டினார்கள். பேரறிஞர் என்ற பட்டத்தை பொறுத்தவரை கல்வி கிருஷ்ணமூர்த்தி தான் அந்த
பட்டத்தை அவர் வழங்கினார். ஒரு கூட்டத்தில் பேச வேண்டிய பலர் வராத நிலையில் அனைத்து தலைவர்களையும் அவர் பேசியதை பார்த்து வியந்து போய் அத்தகைய ஒரு பட்டத்தை வழங்கினார். இவர் அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு பண்பு உடையவராக அவர் விளங்கியதற்கு காரணம் இலக்கிய கல்வி தான் அவனை செய்ய முடியும். அதுதான் எனது மனிதனை மனிதனாக வைத்திருக்கக்கூடியது இலக்கிய கல்வி. இப்ப நமக்கு சுழுக்கு ஏற்படுகிறது காதுகையில, இவன் இந்த சுழுக்கு நீ என்ன செய்யலாம், எண்ணெய் போட்டு தடவி எழுதலாம். எண்ணெய் சுழுக்கு என்று ஏற்படுகிறது. இந்த எண்ணெய் சுழுக்கை நீக்குவது எது? இலக்கிய கல்வி. மனிதனுடைய எண்ண பிசகு எண்ணெய் சுழுக்கை நீக்குவது இலக்கிய கல்வி. இதுக்கு ஆழ உறுதியாக ஒரு பற்றுதல் இருக்குமே. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட அந்த சூழ்நிலையில் தன் நிலையில் இருந்து தளராமல் அவர்கள் இருப்பார்கள். அப்ப நயத்தக்க நாகரிகம் என்பதற்கு ஒன்று ரெண்டு சான்றோடு நான் அதை ஒப்பிட்டு பார்த்தால் முடியும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கே தெரியும், அன்னை தெரசா அவர்கள் போய் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு கை நீட்டிய போது அந்த கையில் துப்பினார். இது எனக்கு ஆதரவற்ற அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்களே, இதுதான் வள்ளுவன் சொன்ன பெயர்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். ஜெகநாதன் என்று ஒரு துறவி தெரிந்திருக்கிறார். அவர் கங்கையிலே நீராடி கொண்டு வந்தார். அந்த ஊர் பகுதியில் ஒருவருக்கு இந்த துறவிகளை பார்த்து பார்த்தே அவருடைய உள்ளும் புறமுமான நடவடிக்கைகள் ஒரு விதமான மன அழுத்தத்தில் அவர்களை கண்டாலே அவருக்கு ஒரு கோபம் வரும். அவர் என்ன செய்தார், தன்னுடைய முகத்தை கட்டி தண்ணீரை அவர்கள் உதறினார். அவர் மீண்டும் சென்று நீராடி வந்தார். மறுமுறை வாயை கொப்பளிப்பது போல அந்த தண்ணீர் திருக்கும்படியாக அவர் மீது செய்தார். மறுபடியும் அவர் சென்று வந்தார். இப்படி பல முறை சொன்ன உடனே இவனுக்கே பொறுக்க முடியவில்லை. அவரை போய் துண்டை இட்டு கொடுத்துட்டார். நான் 8 முறை உன்னை இவ்வாறு செய்கிறேன், உங்களுக்கு கோபம் ஏற்படவில்லையா என்று கேட்டார். அவர் சொன்னார், நான் என் அப்பாவும் கோபப்பட வேண்டும். உன் புண்ணியத்தான் இன்று நான் 8 முறை கங்கையில் நீராடி என்னுடைய பாவத்தை எல்லாம் தொலைவதற்குண்டான ஒரு வாய்ப்பை எல்லாம் நீ எனக்கு தந்திருக்கின்றார். அப்போ ஒரு நிகழ்வை நாம் பார்க்கக்கூடிய மன பக்குவம் என்பது, நாம் பார்க்கக்கூடிய அந்த முறை, அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் தான் இந்த பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் இது நிலைக்கும். சாதாரண மனிதர்களை போல வாழ்ந்தவர்கள் எல்லாம் நிலைக்க மாட்டார்கள். ஆனால் இத்தகைய பண்போடு யார் யார் தங்களுடைய வாழ்க்கையில நடக்கின்றார்களோ அவர்கள் நினைக்கின்றார்கள். அது ஊனத்துறையையும் கட்டபொம்மனையும் ஆங்கிலேயர்கள் செய்த தூரம் என்பது தாங்க முடியாது. காணாதிபதியுடைய தூக்கலை போட்டு அவருடைய தலையை பாஞ்சாம்பூச்சியை கொண்டு நட்டு வைத்தார்கள். கட்டபொம்மனை எந்த குற்றச்சாட்டு கிடையாது, முன்கூட்டியே தீர்மானம் செய்து வைத்துக் கொண்டு கைத்தாளிலே தூக்கியிருந்தார்கள். இப்படி கோட்டையெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஊமத்துறை பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பு வைத்த போது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் கைது செய்கிறார். ஆங்கில அதிகாரிகள் அவருடைய பொருள்களையும் கவர்ந்து செல்கிறார்கள். அப்படி சென்ற போது பேக்கெட் என்ற ஒருவருடைய மனைவி பின்னாலே அழுகொண்டு சென்று கைது செய்து என்னுடைய கணவனை விட்டுவிட வேண்டும் என்று கெஞ்சிய போது அவர் என்ன செய்தார், விட்டுவிட்டார். இதை வெல்ஸ் பதிவு செய்தார். யாரை நாம் விரட்டி ஒரு குற்றவாளியை கூட வேட்டையாடினோமோ அந்த ஊமத்துறை இந்த செயலை செய்தார் என்று தன்னுடைய வாழ்க்கையை பதிவு செய்கின்றார். இதுதான் என்ன செய்கின்றது என்றால் பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவது என்ற குரலுக்கு எடுத்துக்காங்க. அது மட்டுமில்லை, போர்க்களத்திலே முதலாம் போரிலே 59 போர் ஆங்கிலேயர்கள் பிணமாகவும் குற்றுயிராகவும் கோட்டை அடிவாரத்தில் கிடைக்கின்றார். இந்த பிணத்தை அற்புதப்படுத்த வேண்டும் என்று வெள்ளை கொடியை அனுப்பி அனுமதி கேட்ட போது அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை வெளி செல்கிறார். ஏப்ரல் 1 நாள் துயரத்தோடு உதயமானது. குற்றியிலும் தொலையிலுமாக கடந்த எங்கள் வீரர்கள் கோட்டையினுடைய அடிவாரத்தை விட்டு கிடந்தார்கள். நாங்கள் இங்கிருந்து கட்டபொம்மனிடம் அனுமதி அழுகிறார் அனுமதி கேட்டு சென்றோம். மனித நாகரிகத்திற்கு உயர்ந்த இலக்கணமாக விளங்கிய ஊமத்துறை எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் இந்த பிணங்களை அப்புறப்படுத்துவதற்கு அனுமதி வழங்கினார். அன்று இரவு முழுவதும் ஒரு சின்ன துப்பாக்கி சத்தம் கூட அந்த கோட்டையிலிருந்து வெளிவரவில்லை. இறந்த எங்கள் வீரர்களுக்கு இது அஞ்சலி செலுத்தியது போல இருந்தது என்று எழுதுகிறார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய நடவடிக்கை, தனக்கு கொடுமை செய்தவர்களை கூட இன்னா செய்தவர்களை கூட அவர் நான்கொடியாக நன்னயம் செய்து நடக்கக்கூடிய வாழ்க்கை. இப்ப நம்முடைய அதுதான் அண்ணா என்ன சொல்வார் என்றால், நம்முடைய செருக்கிற்கு ஒரு வினா எழுப்பக்கூடிய வகையில, அந்த உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில ஒரு நிகழ்வு நடக்கின்ற போது அந்த தன் முனைப்பை நம்ம உள்ளத்துல யாரா இந்த கேள்வி கேட்ட யாருன்னு தெரியுமா அவருக்கு முடிஞ்சு போச்சு.
அவன் அந்த தன்முனைப்பை, அந்த தன்முனைப்பு உணர்ச்சியை போரிட்டு, நம்ம யாரிடம் போரிட வேண்டுமா? எதிரியோட போரிடக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு நிலை நமக்கு ஏற்படும் போது நம் உள்ளத்தில் எழக்கூடிய அந்த உணர்வுகளோடு, அந்த தன்முனைப்பு உணர்வோடு, அந்த செருக்கோடு நாமானது போட்டிட்டு இறுதி வெற்றி என்பதில் நான் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் நிலைநிறுத்த வேண்டும். இதான் அவர் சொன்ன அந்த நாகரிகம் வேண்டும். ஒரு தடவை தெரியுமா உங்களை என்ன சொன்னா தெரியுமா? பொறுக்கி என்று உங்களை சொன்னான். அப்படியா? அந்த உடனே யார சொன்னான்? என்னை பொறுக்கி என்று சொன்னான். அவனை நான் என்ன செய்கிறேன் பார், உண்மையை ஆக்கி விடுவேன், நான் மொத்தத்தை பொறுக்கி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. சரி, இதை நான் பொறுக்கி ஆக்கிட்டேன், வாங்கி போய்வான். அதனால சரி சரி என்று அமைதியாக சொன்னார். எதிரே இருந்தவன் தோல்வி அடைந்து போனான், நாம் வெற்றி அடைந்து விட்டோம். ஏனென்றால் அவன் நினைத்த நினைவு அங்கு வெற்றி பெறவில்லை. இதைத்தான் அண்ணா பல்வேறு நிலைகளில் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வந்தார். அவரே சொல்லுகின்றார், பாட்டுக்கு பாட்டெடுப்பேன், பாட்டனை தோற்கடிப்பேன் என்கின்ற லாவணி பாடக்கூடிய அரசியல் நமக்கு வேண்டாம். அது முதலில் நம்முடைய லட்சியத்தை கெடுத்துவிடும். இரண்டாவது நம்முடைய மன அமைதியையும் அது குறைக்கும். எனவே அதை நாம் விட்டு விடுவோம் என்று அவர் சொல்லி, அதுக்கு முன்னாடி ஒரு மாணவர் கூட்டத்தில் பேசும்போது எனக்கு பலவந்தமான அரசியலில் நம்பிக்கை இல்லை என்று அவர் சொல்கிறார். அண்ணாவை ஒரு அமைச்சர் ஒருவர் மேடையில் இவனுக்கெல்லாம் யார் பேரறிஞர் என்று பட்டம் வழங்கியது என்று பேசினார். உடனே தம்பியர் அனைவரும் சேர்ந்து இதற்கு நீங்கள் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நாம் அவர்களுக்கு ஒன்றும் அவர்கள் பாணியிலே அப்படியே பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று சொல்லிவிட்டு ஒரு கூட்டத்தில் பேசும்போது, இந்த அமைச்சர் என்னை இவ்வாறு இவனுக்கெல்லாம் யார் அமைச்சர் பேரறிஞர் என்ற பட்டம் வழங்கினார்கள் என்று பேசினாராம். இன்னும் என்னை பற்றி பல தவறான செய்திகள் சொல்லியிருப்பதாக நான் அறிந்தேன். நான் சட்டமன்றத்திலே அவரை பற்றி பேசும்போது, இவர் சிறந்த அரசியல் செயல்பாடு உடையவர், எந்த ஒரு செயலை சொன்னாலும் விரைந்து சரியான முறையில் செய்யக்கூடியவர், மக்கள் மீது மிகுந்த பற்றும் ஈடுபாடும் உடையவர், அனைவரையும் மதிக்கும் சிறந்த நாகரிகமும் பண்பாடும் உடையவர் என்றெல்லாம் நான் அவரை பற்றி சட்டமன்றத்தில் பேசினேன். ஒருவேளை நம்மை பற்றி என்னவென்றே தெரியாமல் இவரெல்லாம் இப்படி பேசுகிறாரே, இவனுக்கு யார் பேரறிஞர் என்று பட்டம் கொடுத்தார்கள் என்று ஒருவேளை சொல்லியிருப்பார்களோ. அண்ணா பொறுமை என்று ஒன்று இருந்தது. ஆனால் அந்த பொறுமைக்காக பதில் சொல்லாமல் இருக்கவில்லை. எதிரிகளும் நாணம் படும்படியாக அவர் அந்த பதிலை சொல்வார். என்ன செய்வது, எதிர்த்தாக்குதல் அவர்கள் செய்யவே முடியாது. அந்த அளவிலே பேசுவார். அண்ணாவை ஒருவர் குள்ளனுக்கு குள்ளபுத்தி, நெட்டையனை நம்பினாலும் குட்டையனை நம்பக்கூடாது என்று இது மட்டும் இல்லாமல் இன்னும் கடுமையாக பேசிவிட்டார். உடனே தங்கியவர்கள் அண்ணாவை பேசுவதற்கு கொண்டு கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் அண்ணாவினுடைய அனுமதி இல்லாமல் எந்த செயலையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் கண்டிப்பாக பேச வேண்டும் என்றவுடன் சென்னை கடற்கரையில் அவர் பேசினார். என்னை சிலர் குள்ளன் என்றும் குட்டையன் என்றும் பேசுகிறார்கள். நெட்டையனை நம்பினாலும் குட்டையனை நம்பக்கூடாது சொல்லுகிறார்களாம். நான் ஒன்று கேட்கிறேன் ஐயா உங்களிடம், தமிழ் மொழியை உருவாக்கியவராகிய அகத்திய முனிவரே குட்டையனாக இருக்கும்போது, குள்ளனாக இருக்கும்போது, இந்த ஏழை அண்ணாதுரை குள்ளனாக இருப்பதனால் என்ன குறைத்து போய்விட்டது. ஆனாலும் அவர்களுக்கு ஒன்று நான் சொல்லிக் கொண்டேன், திருவாரூர் தேர் எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். ஆனால் அந்த தேர் ஒப்பிடும்போது அச்சாணி மிகவும் சிறியது. ஆனால் அந்த அச்சாணியானது இல்லை என்றால் அந்த தேர் ஓடாது. அதைத்தான் வள்ளுவ பெருந்தகை சொன்னார், உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருப்பெருந்தேருக்கு அச்சாணி அன்னதோர் உடைத்து என்று அவர் சொன்னார். எனவே என்னை என்று நான் சொல்லவில்லை, யாரையும் அவர்களுடைய வெளிப்புற தோற்றங்களை வைத்து நாம் எடை போடக்கூடாது. அவருடைய செயல், அவருடைய நடத்தை, அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்து, அவருடைய சாதனை என்ற அடிப்படையில் ஒரு மனிதனை பார்க்க வேண்டும்.
நாங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், ஒரு மனிதனை அவருடைய பிறப்பின் அடிப்படையில் பார்க்க கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கல்வியினுடைய அடிப்படையில், அவனுடைய சாதனையினுடைய அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம் என்று அவர் நாசுக்காக பதில் சொன்னார். வேறொருவராக இந்த இடத்திலே இருந்திருந்தால் என்னென்ன பதில்கள், என்னென்ன அர்ச்சனைகள் எல்லாம் நடக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதுபோல எண்ணற்ற செய்திகள். அவரு சொல்றாரு, ஒரு புதிய விளக்கம் சொல்றாரு வீரத்துக்கு. அடக்குமுறையை தாங்கிக் கொள்வதுதான் வீரம். வீரம் எல்லாரும் அடித்து வீழ்த்தி கொண்டு வருவதுதான் வீரம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒளிர்வாடு அறிஞ்சமம் மொழிக்கு கழிவு பெயர்ந்து எளிதல் காலைக்கு கடனை சொல்லியிருக்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் ஈடுபடுவது என்பது ஒரு சமுதாய மேம்பாட்டிற்காக, சமுதாய வளர்ச்சிக்காக, நம் வாழ்நாளில் இந்த சமுதாயத்தை ஒரு மனத்துளி அளவாவது உயர்த்த முடியுமா என்கின்ற நோக்கத்திலே நாம் இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த சமுதாயத்திற்காக பாடுபடக்கூடிய உயர்ந்த அந்த நோக்கத்திற்கு தடையாக, எதிராக எந்தெந்த நிகழ்ச்சிகள் வந்தாலும் சரி, அந்த நிகழ்ச்சிகளை சகித்துக் கொள்வதுதான் நம்முடைய லட்சியத்திற்கு இருக்கக்கூடிய முதன்மையான தகுதியாகும் என்று சொல்கிறார். அதனை அடுத்து சொல்லுவதுதான் சொல்கிறார், உண்மையான இந்த புகழும் பெருமையும் என்பது கூட இதுதான் அடங்கி இருக்கின்றது. இப்படிப்பட்ட செய்தி தான். எனவேதான் சொன்னார், இந்த அடக்குமுறையில் தங்கி உள்ளது வீரம். லட்சியம் என்பது என்னன்னா, எந்த தண்டனை கொடுத்தாலும் அதனை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வதுதான் என்ன செய்கிறது, நம்முடைய லட்சியமாக இருக்கும். வீரம் என்பது அடக்குமுறையை ஏற்றுக்கொள்வது, தண்டனைகளை ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய லட்சியத்தினுடைய வெற்றியாக அமையும் என்று அவர் சொன்னார். முதல்ல போராட்டம், திராவிட கழகத்துக்காரங்கெல்லாம் போய் சேர்ந்தாங்க. 30 போராட்டத்தில் சிறைச்சாலைக்குள்ளே சென்ற உடனே காலையில் சிறை அதிகாரி அத்தனை வரையும் அழைத்து அந்த பானையை எடுத்து, இரவு சிறுநீர் கழித்த பானையை எடுத்து வெளியிலே கொட்ட வேண்டும் என்று சொன்னார். அத்தனை பேரும் அதனை எதிர்த்தார். அதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. உடனே அதற்காக ஒரு போராட்டம், உள்ளுக்குள்ளேயே உண்ணாநிலை போராட்டம் எல்லாம் தொடங்குவோம் என்று அறிவித்தார். அதிகாரிகள் அண்ணாவிடம் சென்று இவ்வாறு சொல்கிறார்கள் என்று சொன்னபோது அண்ணா இதை சொன்னார், அடக்குமுறையை தாங்கிக் கொள்வதுதான் வீரம். இதை எதிர்த்து பேசுவதில்லை. இது அதிகாரிகளுக்கு இங்க இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்குமுறை. அப்போது அவர் அதிகாரிகளிடம் சொல்லி அனுப்பினார், வேற ஒன்றும் தோழர்கிட்ட பேசவில்லை. இது இவ்வாறு செய்வதை இழிவு என்று அவர்கள் கருதினார்கள். ஆனால் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய பானையை நானே எடுத்து அவற்றை துப்புரவு செய்து விடுகிறேன் என்று அண்ணா சொன்னார். அனைவரும் தன்னுடைய பணிகளை செய்துவிட்டார். நீங்க நினைத்து பாருங்கள், இப்படி யாரும் ஒருத்தர் பேசுறாங்க, என்ன நினைத்துக் கொண்டீர்கள்? இதை நீங்க வேலையை செய்ய வேண்டும்னா கூட எல்லாரும் முகத்தை ஒரு கோபத்தையாக அடித்துக் கொண்டு ஒரு கோபத்தோட தெரிந்திருந்தால் இந்த சிறைச்சாலைக்கே வந்திருக்க மாட்டேன் சொல்லுவாங்க. ஆனா அவர் என்ன செய்தாரு, அவர்கள் இதனை விரிவாக தெரிவினார். நானே எடுத்து அவற்றை எல்லாம் துப்புரவு செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன பிறகு அந்த பேச்சு அங்கு கிளம்பில்லை. இதைத்தான் நாம் நயத்தக்க நாட்டில் அரசியல். அதுபோலவே நடேச முதலியாரை எதிர்த்து அண்ணா காஞ்சிபுரம் தொகுதியில் என்றார். நடேச முதலியார் மிகப்பெரிய பேருந்துகள் நிறுவனத்துக்கு சொந்தமானவர், பெரிய பணக்காரர் காஞ்சிபுரத்தில். எனவே அந்த நேரத்திலேயே பணம் நீராக சொல்ல முடியாது, செலவு செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார். அதே போலவே அண்ணாவை இழிவாக தரக்குறைவாக பேசியும் ஒரு பிரச்சாரம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார். அப்படி செய்யும் போது எப்போதுமே அண்ணா இரவு நீண்ட நேரம் வாசிப்பதனுடைய படம். காலையில சூரிய உதயம், உதய சூரியன் சின்ன வைத்திருந்தால் கூட சூரியன் உதைப்பதை பார்த்தது அரிதாகத்தான் உண்டு என்று அவர்கள் இருந்தவர்கள் சொல்கிறார். ஏன்னா 5 மணி வரை எழுதி கொண்டுட்டு அதற்கு பிறகு தூங்கக்கூடிய ஒரு மனிதர் 8 மணி வரையாவது தூங்குவார் நிச்சயமாக. அவர் இரவு படித்துக் கொண்டிருந்தார். நம்முடைய நகர இப்போது இருக்கக்கூடிய மாநகராட்சி அலுவலகத்தில் அந்த மாதிரி ஒரு சிலை வைத்திருந்தார். புத்தகத்தை இப்படி மடியில் வைத்து படிக்கும். அவர் கீழே அமர்ந்து கொண்டுதான் அவ்வாறு வாசிப்பார். எதை எழுந்தாலும் வாசிப்பார். பக்கடா வாங்கிய ஒரு தாள் இருந்தா பக்கடா சாப்பிட்டு விட்டு அந்த தாடி என்ன இருக்கிறது என்று படித்து விட்டு தான் வீசக்கூடிய ஒரு நானும் ஏதாவது புத்தகத்தை படித்து தம்பி கட்டக்கூடிய கடிதத்தை அந்த புத்தகத்தினுடைய சாரப்படுவதை சொல்லிவிடுவார். கடப்பாறை சத்தம் கேட்கிறது வாசி, கடப்பாறை சத்தம் கேட்கிறது, சிறு
நேரம் கழித்து ஒன்றுமே. உடனே அவர் வெளியே வந்து பார்த்தார். அவர் வீட்டு வாசலில் ஒரு தட்டி வைத்திருந்தார். இறுதியில் அது என்ன வந்து தெரியவில்லை. எழுதி கொண்டு இருந்த அந்த ஹரிகன் கிழக்கை எடுத்து கொண்டு வந்து வாசித்து பார்த்தார். தரக்குறைவாக அண்ணாவை பற்றி, அதாவது ஒரு நினைத்து பார்க்க முடியாத சொற்களை எல்லாம் வைத்து அந்த வாசகம் வந்து எழுதப்பட்டது. நாம என்ன செய்வோம், மற்றவர்கள் என்ன செய்வார்கள் நினைத்து பார்க்கிறேன். அண்ணா என்ன செய்தார், வீட்டுக்குள்ளே சென்று கையில் எடுத்து வந்தார். இந்த விளக்கை இந்த கட்டி இருட்டில் இருக்கிறதெல்லாம் அந்த கட்டியிலே கட்டி எல்லாரும் நன்றாக வாசிக்கும்படியாக வைக்க செய்துவிட்டு கீழே விளக்கு மட்டும் அண்ணாதுரையின் காணும் என்று எழுதி வைத்து விட்டு சென்றுவிட்டார். இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த பண்புகளையும் சரியாக பதில் சொல்லி கேள்வி கேட்கிறார்கள். பெரியார் உங்களை தண்ணீர் துளிகள் என்றெல்லாம் சொல்லி கடுமையாக பேசுகின்றாரே, இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள்? ஏன்னா பத்திரிகையாளர் எப்போதுமே மோதலாக ஏதாவது ஒரு செய்தி வரணும், அதை வைத்துக் கொண்டு தீக்கை வளர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட மனப்பான்மையோட கேள்வி கேட்டார். உடனே அவர் என்ன சொன்னார், யானை தன்னுடைய குட்டிக்கு வயிற்று கொடுத்தது இங்கே பார்த்துருக்கிறீங்களா? யானை தன்னுடைய குட்டியை தூக்கி வீசும், குட்டி மோதும், கீழே தள்ளும், இதெல்லாம் குட்டிக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி. அதுபோலதான் பெரியார் எங்களுக்கு பயிற்சி அளிக்கிறார் என்று அந்த பதிலை இருந்தார். யானையும் தன்னுடைய வாழ்க்கையில அவர் பழிவாங்கும் வகையில் பேசுறதோ தரக்குறைந்த வார்த்தைகளை சொல்லுவது இல்லை. 1957 திருச்சியில் வந்து உழவர் மாநாடு நடந்தது. இந்த உழவர் மாநாட்டில் அப்போதைய முதல்வர் ஓமந்தூராக சென்று கலந்து கொள்ள இருக்கிறார். அண்ணாவையும் அவர் அழைத்து விட்டார். இதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்து அண்ணாவை இந்த வேடதாரிகளினுடைய வேஷத்தில் அவருடைய பசப்பு வார்த்தைகளில் ஏமாந்து விடாதீர்கள் உழவர்களே என்றெல்லாம் அச்சிட்டு வெளியிட்டிருந்தார். இவர் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள விடாதவாறு செய்ய வேண்டும் என்பதற்கு எத்தனை முயற்சிகளை எல்லாம் செய்தார்கள். இதற்கெல்லாம் தன்னை பற்றி தவறாக உண்டறிக்க வெளியிட்டவர்களை பற்றி அவர் வேற ஒன்றும் பேசல. ஒரே வழி சொன்னார், நம் நாட்டு உழவர்கள் என்ற உடனேயே அந்த உழவர்கள் என்றாலே அவர்கள் படிக்காதவர்கள் என்று அவரை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பவர்தான் பெரும்பான்மை அவர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய உழவர்களுக்கு பதர் எது நெல் எது என்பது நன்றாக தெரியும். அதனால் அவர்கள் நெல் எது பதர் எது என்பது நன்றாக தெரியும். அதனால் அவர்கள் யாரிடமும் எளிதில் எந்த வேடதாரிகளிடமும் ஏமாந்து போக மாட்டார்கள் என்று அவர் தேர்தலில் வெற்றி பெற்ற உடனேயே எடுத்து பார்க்கிறவங்க காமராஜரை சென்று சந்தித்தார், ராஜாஜியை சென்று சந்தித்தார். அனைத்து எதிர்கட்சி தலைவர்களையும் சென்று சந்தித்து ஆசி பெற்ற ஒரே ஒரு ஆள் யார் என்றால் அது வந்து பேரறிஞர் அண்ணா என்று மட்டும்தான் சொல்ல முடியும். அதற்கு பிறகு காமராஜர் வந்து தோல்வி அடைந்த போது தொண்டர்களெல்லாம் ரொம்ப உற்சாகமாக வந்து போட்டார்கள். அப்போது அண்ணா சொன்னார், அடங்கி வைக்கிறார் சீனிவாசன், ரொம்பலாம் ஆட்டம் போடக்கூடாது, அகில இந்திய அளவிலே ஒரு தலைவரை நாம் இழந்து விட்டோம் என்று அந்த மதிப்பு வைத்திருந்தார். அவரை பழிவாங்க வேண்டும் என்றெல்லாம் ஒருபோதும் நினைக்கவில்லை. அவர் முதலமைச்சராக பதவியேற்கின்ற போது இவருடைய துண்டை பற்றி இழுத்த ஐஜி அருள் அவர் வந்து தன்னுடைய வேலையை கூட அதிலிருந்து ஓய்வு பெற்று விடலாமா என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தார். இவருடைய கார் கதவை திறந்த உடனேயே சொன்னார், ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். ஒரே வார்த்தை முடிஞ்சு போகும், ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். நாராயண ஐயர் தலைமைச் செயலாளராக இருந்தார். பெரியார் அண்ணாவை அழைத்து இந்த நாராயண ஐயரை தலைமைச் செயலாளர் பதவியிலிருந்து உடனே நீக்க வேண்டும், அவர் பாடத்தாக்கார் என்று அதையும் முடித்து சொன்னார். சரி என்று சொன்ன அண்ணா கடைசி வரை அவர் ஓய்வு பெறும் வரை அவரை பதவியில் இருந்து நீக்க வேண்டும். அவர் மதுரையில முதலமைச்சரான உடனேயே பதவியேற்ற உடனே மதுரையில் வந்து பேசுகிறார். அந்த பேச்சிலேயே அவருடைய மனம் பண்பு எல்லாம் புறப்படும். இன்று நான் முதலமைச்சராகிவிட்டேன் என்ற காரணத்திற்காக எத்தனையோ கரங்கள் எனக்கு மாறிவிடுகின்றன. பல புதிய கரங்களையும் நான் பார்க்கின்றேன். புதிய கரங்கள் என்பவற்றிற்காக அவற்றை நான் விரும்பவில்லை. ஏனென்றால் நான் சுபாவத்திலேயே பகைவர்களையும் நண்பர்களாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புபவன். தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கு ஒரு விழாவை ஏற்படுத்தினார். ஏன்னா இவருடைய நீண்ட நாள் கோரிக்கை தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும்.
அதை கூட ராஜாஜி அழைத்து என்ன சொன்னார் என்றால், தமிழ்நாடு என்று வைக்க வேண்டாம், தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். ஆனால் அண்ணா அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த தமிழ்நாடு பெயர் சூட்டும் விழாவுக்கு யாரை தலைமை பொறுப்பில் வைத்தார்கள்? இத்தனை நாளும் பாடுபட்ட நாம் தலைமையில் இருக்க வேண்டும், நாம் முதலமைச்சர் என்று அவர் நினைக்கவில்லை. இதற்கு சரியான ஆள் தன்னை எதிர்த்து அரசியல் நடத்திய மாப்போசி தான் இதற்கு சரியான ஆள் என்று கொண்டு வந்து மாப்போசியை இந்த விழாவிற்கு தலைமை தான் வைத்தார். அப்போது மாப்போசி சொன்னார், நான் வாழ்ந்த இடத்தில் கூட எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே. என்னுடைய தாய் திருநாட்டிற்கு பெயர் வைக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என் வாழ்க்கையிலே எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு பேரு, அந்த பெயரை அண்ணா எனக்கு வழங்கினார் என்று சொன்னார். இவ்வாறாக எதிரியை கூட சொன்னதெல்லாம் மாற்றாங்களுக்கு மல்லிகை வணக்கம், இன்னா செய்தாலே ஒருத்தல் அவனால நன்னயம் செய்தல், இதெல்லாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்ததனால்தான் அவர் மிகப்பெரிய மக்களுடைய உணர்வுகளை பெற்றார் என்பதை நாம் வந்து பார்க்கின்றோம். அரசியல் எளிமை. அவர் முதலமைச்சராக பதவியேற்க நினைத்த குடும்பத்தாருக்கு என்று தனி இருக்கைகளும் கொடுக்கவில்லை. கூட்டத்தோடு கூட்டமாக இருந்து பார்க்க வேண்டும். அவர் கடைசி வரையில் முதலிலே இருந்த அந்த இல்லத்திலே தான் தங்கி இருந்தார். முதலமைச்சரான உடனே ராணியம்மையார் பலர் வருவார்கள் என்று புதிய இருக்கைகளை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வர செய்தார். அண்ணா வந்து பார்த்தார், இது என்ன புதிய இருக்கைகள் என்று கேட்டார். இல்ல, நாங்க முதலமைச்சர் ஆகிட்டீங்க, அதனால நாளைக்கு முதலமைச்சர் மதிய போனோம்னா இதையில எடுத்துக்கொண்டு சொல்வார், மனதிற்கு துன்பமாக இருக்கும் என்று உடனே அதிகாரிகளை அழைத்து இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் எடுத்துச் சென்று விட வேண்டும் என்று சொன்னார். அண்ணா தன்னுடைய தாயாரை பார்ப்பதற்காக காரிலே சென்று கொண்டிருந்தார். தன்னுடைய சொந்த காரில் சென்றார். அவ்வாறு செல்லும் போது ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய சோதனை சாவடியில் இவருடைய காரை நிறுத்தினார்கள் சோதிப்பதற்காக, ரேஷன் அரிசி கலத்தல் சோதனையில. அப்போது அங்கிருந்த காவலர்கள் அண்ணாவை பார்த்தவுடன் அதில் போனார்கள். ஐயா போதும் என்று வண்டி எடுக்காத, சாவியை கொடு, காசிக்கு சாவியை கொடு என்று அந்த காரை சோதனை செய்த பிறகுதான் அந்த காரை அந்த இடத்தை விட்டு நகற்றும்படியாக செய்தார் அண்ணா. அண்ணாவுடைய மகன் ரவிச்சந்திரன் என்ன செய்தார், அண்ணாவுக்கு டீ வாங்குவதற்காக அரசு காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். உடனே அழைத்து கண்டித்தார். நம்முடைய சொந்த பணிக்காக அரசு காரை பயன்படுத்த கூடாது என்றார். இறுதி வரையில் அவர் அரசுக்கு தேவையில்லாத செலவை, உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிறகு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கருணாநிதி மிகப்பெரிய பங்களாக ஒரு 21 ஏசிவா அமைத்து வீடுகள் கொடுத்தார்கள். அண்ணாவுக்கு அப்படி ஒரு சொகுசான பங்களாவை கொடுத்த போது மக்களுடைய வரிப்பணத்தை இப்படி விரயம் செய்ய நான் விரும்பவில்லை, இந்த வீட்டிலேயே இருக்கின்றேன் என்று இறுதி வரையில் இருந்தவர். அவர் கட்சிக்காரர்கள் மேல யாருமே எந்த உறுப்பினரையும் இருந்ததில்லை. சம்பவத்துக்குரிய கடுமையாக பேசினார். சிபி சிற்றரசு மிகவும் கடுமையாக பேசினார். தொண்டர்களெல்லாம் வந்து சொல்லும் போது என்ன சொன்னாரா, அணைக்கிற கைக்கு அடிப்பதற்கு உண்மை இல்லவா, யாராவது நினைப்பாங்க உடனே கட்சியிலிருந்து வெளியேற்றுவாங்க. அவராக யாரையும் வெளியேற்றவில்லை. சிபி சிற்றரசு கொஞ்சம் கடுமையாக பேசுவார். அணைக்கின்ற காலத்திற்கு அடிப்பதற்கும் உரிமை இருக்கிறது என்று தன்னுடைய தொண்டர்களுக்கு எல்லாம் நீ கலைஞர், நீ நாவலர், அத்தனை பேரையும் வளர்த்து விட்டார். அந்த மாதிரி வளர்த்த தலைவர்கள் யாரும் இல்லை. நாங்கள் பார்க்கின்றோம். கடைசியில் அண்ணா மீது சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வருத்தம் என்பது கடவுள் மறுப்பு என்பதிலே இந்த திமுக அதை வைத்துதான் கருதுகிறேன். ரொம்ப கடுமையாக அவர்கள் ஈடுபட்டு விட்டார்கள் என்று சொல்வார்கள். அண்ணா சொன்னார், ஒன்றே குணம் ஒருவனே தேவன் என்று சொன்னார். ஆனால் இவர்கள் பேசிய அந்த பேச்சு இருக்கின்றது பாருங்க, திராவிட கொண்டு புதிதாக பேச வேண்டும். தமிழ்நாட்டில் காலமாக இருந்த கடவுள் பற்றிய சிந்தனையை தான் இவர்கள் கொஞ்சம் கடுமையாக பேசினார்கள், குறைவாக பேசினார்கள். இப்ப நமக்கு நம்முடைய கவிமணியுடைய கவிதை எடுத்துக்கொள்வோம். அங்க என்ன, கோயில் முழுவதும் கண்டேன், கோவிலை வெளி கண்டேன், தேவாதி தேவனை தேடியும் கண்டேன், இதோடு எடுத்துங்க. அப்ப என்னாகும், நாத்திகம் தான். அடுத்தவர் என்ன சொல்றாரு, இல்லத்தில் காண்பாயில் கோயில் உள்ளேயும் காண்பார், நட்டரக தெய்வம் வந்து நாடு குடும்பம் சாத்தியை சுற்றி வந்து சொல்லும் நட்டரகம் பேசணும் நானும் இருக்கிறேன். ஆக அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அனுஷ்டானங்களிலும் சிலைகளிலும் மட்டும் பக்தி இல்லை, பக்தியின் மூலமாக ஏற்படக்கூடிய நேர்மை, நியாயம், ஒழுக்கம் என்பது இந்த சமுதாயத்தில் ஏற்படவில்லை. சிறந்த பக்தியாளர்கள் எல்லாம் இந்த நாட்டில் விதிக்கப்படுகிறார்கள். ராமானுஜன், ராமலிங்க சுவாமிகள், அது வேற என்ன சொன்னாரு, மாமூல சொல்வதற்கு சொன்னாரு, முப்புறம் என்று சொல்லி, முப்புறம் என்பதெல்லாம் சொல்லுகின்ற இருப்பவர்கள் எல்லாம் மூடர்கள். முப்புறம் என்றால் என்ன, மும்மாயை. அப்ப உடனே அவர் சைவ சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறாரா இல்லையா? சிதம்பரம் என்று சொன்னார், எங்கும் இறைவன் இருக்கின்றார்.
கங்கையில் ஆடினால் என்ன, காவிரியில் ஆடினால் என்ன, எங்கும் ஈசன் என்று எல்லாம் வருது. இந்த புரட்சியானது, இப்படிப்பட்ட கடவுள் சிந்தனையானது, ராமலிங்க சுவாமி இதுதான் சொன்னாரு. ஏன் உடனே கடவுளை பார்த்து காலத்தை நீட்டு கொண்டு இருக்கிறாய் என்று கூட படித்துக் கொண்டு இருக்கிறாய் என்று கூட்டு கேட்ட போது கடவுள் இல்லாத ஒரு செய்யும். இதைத்தான் திருமூலர் சொன்னார் சிதம்பரம் என்று. இப்படிப்பட்ட ஒரு பேச்சு அங்கே இருந்தது. அவர் கூட கேட்டாங்க, வேடிக்கையா பெரியார் பிள்ளையார் உடைத்தார்கள் என்று உடைக்கிறாங்க. நாங்கள் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், தேங்காயும் உடைக்க மாட்டோம் என்றால் விளையாடு சொல்லிவிட்டு சென்று விட்டார். அதுக்கு அதிகமாக சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் சொன்ன பக்தி என்பது என்னவென்றால், ஒரு அதாவது இறைவனுடைய திருப்பாதத்தை அடைவோம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் அந்த பாதத்திலிருந்து தோன்றியவர் மட்டும் ஒரு கோயிலுக்கு இன்று அண்ணனுக்கு வந்து அவர் அண்ணன் நின்று என்று சொன்னார். அப்படிப்பட்ட கடவுள் இல்லை என்ற ஒரு இயக்கம். அவர்கள் பேசியவை அனைத்தும் தமிழகத்தில் காலம் காலமாக நிலவி வந்த பக்தி சித்தாந்தத்தை தான் அவர்கள் வந்து பேசினார்கள். அது உடன் கொஞ்சம் கடுமை இருந்தது என்பதை மறுக்க முடியாது. அதையும் கூட கடைசியில் என்ன செய்திருக்கிறார், ஒன்றே குலம் ஒருவனே என்று இந்த தொடரை எடுத்து அதை பயன்படுத்தக்கூடிய நிலையில் அவர் கொண்டு வந்து அங்கும் கூட ஒரு நாகரிக தன்மையை ஏற்படுத்தினார். இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக அண்ணாம அவரே பெரியார் இவர்களெல்லாம் ஒதுக்கி வைத்த ஒரு மனப்பான்மை நிலவுகிறது என்பதை நான் பார்த்து கொண்டு வருகின்றேன். இன்று புதிய புதிய செய்திகள் புதிய புதிய ஒரு வடிவத்தில் வருகின்றது. அண்ணா வந்து நான் சொன்னேன் தெளிவாக இருந்தார் என்று. எளிமையான கதை மூலம் இந்திய ஆதிக்கம் என்பதை அவர் பேசினார். இது ஆதிக்கம் என்றால் என்ன? மேடையில் வந்து அவர் பேசிக்கொண்டிருந்தார். அப்போது ஒரு விட்டில் பூச்சி அவருடைய சட்டை கூட போய் அதை அப்படியே அங்கே இங்குமாக தொந்தரவு செய்தது. பேசிக்கும் போது கையை இப்படி வைத்தார் இப்படி வைத்தார். உடனே பக்கத்தில் இருந்த நண்பர் போய் அந்த வீட்டில் எடுத்துட்டு ஒரு காலால் ஒரு நர்சு வீதி போட்டு விட்டார். உடனே அண்ணா சொன்னார், இந்தி என்பது இந்த விட்டில் பூச்சியானது இந்த விளக்கிலே வைத்துக் கொண்டிருந்தால் நாம் அதனை ஒன்றும் செய்ய போவதில்லை. ஆனால் அது வந்து என் சட்டைக்குள்ளே புரிந்து கொண்டு எனக்கு இடையூறு செய்கின்ற போது அதனை எடுத்து கீழே போட்டு மிதித்தோம். இது போலதான் இந்தி. அது இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கலாம். ஆனா இங்க வந்து ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்றால் அது மறைமுகமாக இன்னொரு வேலைப்பாடு இன்னொரு செயலானது அதற்கு பின்னே இருக்கின்றது. வெறும் படிப்பு மட்டுமல்ல, விவாதத்தில் கூட நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாம் பேசுகின்றார்கள். ஆக அதன் பின்னால் இன்னொரு காரியம் அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த காரியம் என்பது அது மனு தர்ம கோட்பாடு என்கின்ற ஒரு காரியம். அதைத்தான் இப்படி கொண்டு வருகிறார்கள் என்று ஒரு விட்டில் பூச்சியை வைத்து மொழி ஆதிக்கம் என்பதை பேசியவர் அவர். எல்லா செய்திகளிலேயும் தெளிவான சிந்தனை, தெளிவான கருத்து, மக்கள் சுயமரியாதையோட பகுத்தறிவோட அனைவரும் இந்த தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்ற தூய உள்ளத்தோடு தாய் உள்ளத்தோடு அவர்கள் வாழ வேண்டும் என்கின்ற நோக்கம் மட்டுமே தன்னுடைய உள்ளத்திலே கொண்டு விளங்கினார். எண்ணற்ற நூல்களை எழுதியிருக்கின்றார். அவற்றையெல்லாம் படிக்க வேண்டும். மொழியிலே சொல் வளம் பெற வேண்டுமே ஆனால், சொல் ஆட்சி வளர வேண்டுமே ஆனால் அவருடைய நூல்களை நீங்கள் வந்து பார்க்கலாம். அதற்கெல்லாம் அது தனியாக அண்ணாவும் தமிழ் என்று நாம் சிந்தித்து பார்க்க பேசலாம். அண்ணாவை பற்றி அவரை வைத்து வழி நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே எல்லாம் பார்த்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மனோமயம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நம்முடைய அருமை சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு இந்த அறக்குறையின் சார்பாக என்னை பேசுவதற்கு கவிஞர் தலைவர் ஸ்ரீமன் அவர்கள் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. நான் மீண்டும் சிந்தித்து நான் என்ன சொல்றேன்னா, நான் பேசும்போது நான் படிக்கிறேன், அப்படித்தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். இப்போ இங்க பேசிய பிறகு இன்னும் என்ன சில காரியங்களை செய்யலாம் என்ற ஒரு சிந்தனை என்னுடைய உள்ளத்தில் வந்து தோன்றியது. இதற்காக நான் படிக்கும் போது என்ன பணிகளை செய்ய வேண்டும் என்ற திட்டமிடுதலும் எனக்கு ஏற்படுகிறது. அப்படி நான் படிப்பதற்கு, நான் திட்டமிடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை நல்கிய கல்வியத்துறை தலைவருக்கும், கல்வியத்துறை பேராசிரியருக்கும், பல்கலைக்கழக துணைவேந்தருக்கும், பல்கலைக்கழக ஆட்சி மன்ற உறுப்பினருக்கும், உங்களுக்கும் இதெல்லாம் மேலாக இந்த அறக்கட்டளை நிறுவிய திருவாளர் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.